டாக்டர் பாஸ்டர் ரெவரண்ட் அமதலிங்கத்தின் இயேசு கிறிஸ்துவினுடைய 30 வருட சேவையை மக்களுக்கு செய்கின்ற சேவையை நிறைவு செய்கின்ற நிகழ்விலே என்னை அழைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன். ஏனென்றால் இவர் எப்படி என்னுடன் உறவாடினார் என்று நான் கூற வேண்டிய ஒரு கட்டத்தை வரும் என்று 97ஆம் ஆண்டு யுத்த காலத்திலே நான் செஞ்சிலுவை சங்கத்தின் வவுனியா மாவட்ட கிளை தலைவராகவும் வடகிழக்கு இணைப்பாளருமாக இருந்த பொழுது மன்னாரிலிருந்து புகழ் பாஸ்டர் சொல்லுங்கள் எனக்கு தந்திருந்தா நான் சொல்லியிருப்பேன். சிங்கம் ஒன்று வந்தது கோயிலில். அந்த சிங்கத்தை நான் சந்தித்த பொழுது வெள்ள உடுப்புடன் பாஸ்டர் உடுப்புடன் வந்து நான் தான் இந்த மாவட்டத்தின் தலைவர், இங்க எல்லாம் எனக்கு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கத்திர குரல்ல என்ன வருத்திய ஒரு பாஸ்டர். நான் லேசாக சொல்ல போனால் எதற்கும் பயப்படுவது என்றாலும் அந்த பாஸ்டருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இவரை சமாளிப்பதற்கு பல காலம் எடுத்தாலும் பிறகு அவர் என்னுடைய நல்ல சிநேகிதனாக மாறிவிட்டார். எப்பொழுதும் தொலைபேசி அழைத்தால் என்ன வந்து செஞ்சில் வச்சங்கத்தை அந்த கலா குரல் தானே கேட்கின்றது என்று என்னிடம் கேட்பார். போன கிழமை என்னை அழைத்து உங்கள் மனைவியுடன் நிச்சயமாக வர வேண்டும், இந்த 25வது வருடத்துக்கு என்று கூறியிருந்தார். நான் தனியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகையினால் மனைவியை கொண்டு வரவில்லை என்று அவரிடம் வருத்தம் தெரிவிக்கின்றேன். உங்களுடைய சேவை மென்மேலும் நீடிக்க வேண்டும், நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கூறி என்னையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. வாழ்த்து இதுக்காக கடைசியாக வாழ்த்து சொல்ல முடிக்க போகிறோம். எல்லாரும் வாழ்த்து சொன்ன முடியாது, வாசிக்கிறது ரொம்ப வாசிக்கிறது. சரி, அடுத்ததாக நாங்கள் செல்வராஜ் அழைக்கிறோம். கேள்வி பாஸ்டராக டீச்சராக இருந்தது பாஸ்டர் செல்வராஜ் வந்து நம்முடைய வாழ்த்து செய்தியை கொண்டிருவாங்க. நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு இலங்கை வேதாகம கல்லூரி சார்பிலே உள்ள அதிபர், ஆசிரியர்கள், இன்னும் அங்கே வேலை செய்கிற தங்களுடைய சார்பிலும் விசேஷமாக போதகர் அமுதலிங்கம் அவருடைய நன்றியை, அதாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே என்னுடைய அதிபர் ஆல் சேரநாயக் அவர்கள் தவிர்ப்புடைய காலங்கள் வர முடியாமல் போய்விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய தலைமைக்கு கீழாக அநேக ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்கு இலங்கை வேதாகம கல்லூரி ஒரு பக்கத்துணையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பொதுவரை உங்களுக்கும் உங்களுடைய ஊழியத்தை நாம் தொடர்ந்து கூட இருப்போம். உங்களை நாங்கள் தினத்தை தாங்குவோம். ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து உங்களை நாங்கள் தாங்குவோம் கூறிக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவருக்கு மேலாக இருக்கிறோம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப நெருங்கினவர் பாஸ்டர் அம்ப்ரோஸை நாம் வளர்ந்துவிட்டோம். அடித்து பாஸ்டர் டிவைன் லவ் சார்பாக திருவண்ணாமலையிலிருந்து எங்கள் வாழ்க்கை அழைப்பதில் ஏற்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்தை வாழ்த்து செய்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் மிக அன்போடு வாழ்த்துகிறேன். பாஸ்டர்களின் பாஸ்டருடைய குடும்பம் இந்த சபையில் நாம் ஒரே குடும்பமாக என் ரட்சகரையே தலைவராக வைத்திருக்கிறபடினால் கர்த்தரை நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன். வந்து பார்த்ததோட ஆனந்த கண்ணீராக கொண்டிருந்தது. ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவேன். பயப்பட ஆண்டுடைய கோடு தடிகளை வழிநடத்துகின்றது போல எல்லா சவால்களையும் சந்தித்த ஒரு தேவ மனுஷனை இந்த நாளில் கர்த்தர் எப்படி கௌரவித்தார் என்று பார்க்கிற நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரை சொல்கிறேன், ஒருவன் கர்த்தரை ஊழியம் செய்தார் அவருடைய பிதாவான தேவன் கனப்படுத்துவார் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் நல்ல தலைவராக பார்த்திருக்கிறேன், நல்ல தளபதியாகவும் பார்த்திருக்கிறேன். நான் மன்னாருக்கு வர நேரத்தில் தான் பெரிய சந்தோஷமாக வருவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் எங்களை பாஸ்டர் ஆவிக்குரிய தளபதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். சாதாரண ஆக்கள் இல்லை. எனக்கு மனதில் ஒரு பெரிய சந்தோஷம். என்னடா இவ்வளவு பேர் வந்து இந்த ஆராதனையில பங்கெடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையோடும் இந்த சபை மக்களோடும் தேவ மனுஷனோடும் கூட இருக்கிறார் என்றதற்கு இந்த நாள் ஒரு எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை நான் அதற்காக நான் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்கிறேன்.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வேதனைப்பட்ட வருஷங்களுக்கு மேலாக கர்த்தர் இந்த நாளை மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரும் மகிழ்ச்சியானது எல்லா விசுவாச ஊழியர்கள் எனக்கு நல்லா தெரியும். மாஸ்டரையா ஆண்டவர் உயர்த்தலுக்கு ஒரே காரணம், இங்கு இருக்கின்ற ஒற்ற தனியாக இருந்த விசுவாசிகள், தேவனுடைய உடல் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் நேரமாக ஆசீர்வதிப்பாராக. இங்க நடந்த இந்த ஊழியத்தினுடைய சாட்சிகள் முழு தேசத்துக்கும் இளைய தேசத்துக்கும் ஒரு ஊழியருக்கான வருகின்ற எத்தனை சவால்களாக இருந்தால், எத்தனை புயல்களாக இருந்தால், எத்தனை காட்சிகளாக இருந்தால், எத்தனை நீரூற்றங்களாக இருந்தால், கண்மலை மேல் கட்டப்பட்ட ஊழியத்தை எந்த பிசாசும் அசைக்க முடியாது. கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஆகவே நான் கண்டு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை இத்தனை வருஷம் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஊழியத்திலும் 22 ஆண்டுகள் இந்த பெருமளவில் இருக்கிற ஆண்டவன் தொடர்ந்து ஆயுஷ நாட்களிலும் தீர்க்க ஆயுஷ கொடுத்து மாஸ்டர் அவர் குடும்பத்தாரை விசேஷமாக இந்த சபையில் யாவரை சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தால் தொடர்ந்து நீங்க நிற்கிறது கர்த்தருடைய பெரிய கிருபை. இந்த ஆலயத்தை பார்த்து நாங்களும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். இந்த ஊழியனை பார்த்து வருகிற எல்லா சவால்களுக்கும் போகப்படுங்க நாங்களும் ஆயத்தப்படுகிறோம். சொன்னது யூதா கோத்திரத்தை செய்யும் தாவீதின் வேறுபாடவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பீராக. ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. திருக்குறளில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபையுடைய சார்பாகவும் குறிப்பாக எங்களுடைய டிவைன் சர்ச் தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் குடும்பம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த திறந்த உள்ளத்தோடு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதற்காக திரு ஜாய்ஸ் அழைக்கிறோம். செல்ல குறையிலே அநேக பிள்ளைகள் உள்ளங்களை இயேசுவுக்கு கொண்ட அருமையான தான் எங்க பத்தி இருப்பது கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே இந்த இலங்கை தேசத்திலே என் அருமையான தம்பியுடைய 25வது ஆலயத்தின் நிறைவிழாவில் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எல்லாம் அவர் டாக்டரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், எனக்கு அவர் தம்பிதான். 28 ஆண்டுகள் அவரோடு நாங்கள் பழகின விதம் உண்டு. ரூத் பிறந்த வேளையிலே கொட்டு என்று மழை, பயங்கரமான மழை. அவருடைய மனைவி பிபியில் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு சமைத்து நான் டிஃபன் கேரியர்ல எடுத்துக்கொண்டு போய் அவங்க இருந்தேன் ஹாஸ்பிட்டல், கல்யாணி ஹாஸ்பிட்டல்ல. அந்த வேளையிலே அவர்களோடு பேசி 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 உறவாடின நேரங்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர்கள் எங்களுக்கு ஆறுதலாகவும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அவர் பார்ப்பது தம்பியுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வீதிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை. சுருக்கமாக சொல்ல போனா எத்தனையோ மேடு பள்ளங்களில் வந்தார். அமைச்சிக்கரையில ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையில எல்லா வியாழக்கிழமைகளிலும் நாங்கள் ஒன்றாக கூடி ஜெபித்து கர்த்தரை துதித்து ஒரு செல் மீட்டிங் நடத்தி கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, அப்ப நான் சொன்னேன், தம்பி தயவு செய்து ஸ்ரீலங்காக்கு போகாதீங்க, வேண்டவே வேண்டாம், போரு என்னென்னமோ கேள்விப்படுறோம், தயவு செய்து போகாதீங்கன்னு சொன்ன வேளையில அவர் சொன்ன, அக்கா என்னுடைய அழைப்பு ஸ்ரீலங்கா, அந்த ஸ்ரீலங்காவில் போய் நான் மறித்தாலும் சரி அங்குள்ள ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை இன்றும் நான் நினைவு கூறுகிறேன். இந்த இலங்கை தேசத்தின் தேசிய கீர்த்தத்தை பாடின வேளையில என் உள்ளமெல்லாம் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பாட்டு. ஏன்னா எனக்கு தெரியாது, சிறு வயதில் இருந்து அந்த இலங்கையுடைய தேசிய கீதம் அந்த எங்கள் இயேசுவே வாருமையா எங்கள் மத்தியிலேயும் வந்தாசி பொழியுமையா, எங்கள் இயேசுவே வாருமையா எங்கள் மத்தியிலேயும் வந்தாசி பொழியுமையா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தோடு ஒரே ஒரு வசனம் நான் உட்கார்ந்திருந்த வேளையிலே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில்
உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத ஈரூற்றை போலவும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மென்மேலும் இந்த இலங்கை சமுதாயத்திற்கு ஒரு விளக்காக வைத்து உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. உங்களுக்காக ஜெபிப்போம் என கூறி நான் விடைபெறுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கடைசியாக பாஸ்டர் ஜோஷுவா வலைக்கும் ரொம்ப நெருங்கின நண்பர் பவுனியா பாஸ்டர் சார்பாகவும் ஜோசப் சார்பாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பாஸ்டர் அமன் எல்லாருக்கும் தெரியும். அவரை தெரிந்தவர்கள் வரிசையிலே நான் ஒரு நான் 1980 நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனாக கடமை செய்து நான் இந்த வேதாகமத்தை இயேசுவை அறிந்த நாட்களில் இந்த வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சியாக இருந்தது. ஆனால் இந்த வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை குறித்து நான் அநேக இடத்திலே நான் கேட்ட பொழுது எனக்கு தெளிவு கிடைக்கவில்லை. எனவே நான் இந்த மன்னார் மாவட்டத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த பகுதியில் ஒரு கடை இருந்தது. அங்கே நான் சாப்பிட போயிருந்தேன். சாப்பிடும் பொழுது கூட நான் ஆண்டவரிடத்திலே கேட்டிருந்தேன், ஆண்டவரே, எனக்கு இந்த வேதத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு மனிதனை நீங்கள் காட்ட வேண்டும். அப்பொழுது பாஸ்டரை, இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் அல்ல, அப்பொழுது இருந்த ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தார். அந்த கடையில இருக்கும்போது நான் ரொம்ப தூரத்தில் இருந்தேன். அவர் முன்பதாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே இருந்து சொன்னார், நீ தேடுகிற அந்த மனிதன் இவன் தான், அவரிடத்திலே போய் கேள், அவர் உனக்கு இந்த பதில் தருவார் என்று சொல்லி. எனக்கு இவரை முன்பு தெரியாது. நான் அவரிடத்திலே போய் கேட்டேன், நீங்கள் யார் என்று சொல்லி. நீங்கள் ஒரு போதகராக என்று கேட்டேன். அப்படியானால் எனக்கு இந்த வேதத்திலே இருக்கிற காரியங்களை எனக்கு சொல்லித் தர வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது தாராளமாய் வாருங்கள் என்று சொன்னார். எனவே அந்த நாட்களிலே இங்கே பெரிதாக ஊழியங்கள் இருக்கவில்லை. எனவே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக இந்த இடத்திலே ஒரு சிறிய கோட்டிலே போட்டிருந்தார். அந்த நாட்களிலே நான் நினைத்தேன் இந்த இடத்திலே ஒருவர் இருப்பார் என்று அவரை காணவில்லை. அப்போஸ்தலர் ராஜமணி அவர்களை, அவருடைய பங்களிப்பை என்னால் மறக்க முடியாது. நான் 2 வருஷம் அவரோடு கூட இருந்து சுவிசேஷ ஊழியர்கள் செய்திருந்தோம். அவர்களுடைய மாமனார், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் இங்கே வருவார்கள். அவர்கள் இப்பொழுது வல்லமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே பாஸ்டருக்காக நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஜெபிப்போம். துன்பப்படுகிற வேளைகளிலும் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே அவருக்கு செய்த காரியத்தை நாம் கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எனவே நான் அவருடைய உள்ளத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆற்றினார் என்று நான் எல்லோருக்கும் நான் சாட்சி சொல்லி, பாஸ்டருக்கும் மறைந்த சகோதர சிஸ்டரை நான் நினைவு கூறுகிறேன். அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்தி கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து சொல்லி நன்றி பாஸ்டர் ஜோஷுவா. யாருக்கும் இல்லை குடித்த எல்லாரையும் கொடுத்துட்டோம். அப்படி நாங்கள் காணிக்க நேரத்தை கடந்து சென்று நாங்கள் கர்த்தருக்காக 30 வருஷ ஊழியத்தில் 25 வருஷ சபை ஊழியத்தில் நிறைவு கொண்ட இவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். நாங்கள் யாரும் எழுந்து நாங்கள் காணிக்கையை நாங்கள் எடுக்க போகிறோம். எழுந்து கர்த்தருக்காக ஒரு காணிக்கை எடுக்க போல எங்கள் மத்தியில் இந்திய தேசங்களோட பாஸ்டர் கேரியர் அலைகளோ ஜெபத்திலே வழிநடத்தி காணிக்கை பாடல்களை பாடும்படியாக இந்த வாழ்க்கையை ஒப்புக்கொள்ள போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உமக்கு ஆண்டவரே, இந்த வெளியுள்ள நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக பிரசன்னம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி கடந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கொடுக்கிற காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருக்கு ஊழியத்தின் எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கட்டும். கர்த்தாவே, கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வரனை கருமையாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. நன்றி. நாங்கள் காணிக்கை நேரத்துக்கு அது போகிறோம். காணிக்கைக்கு வழியாக நூலிலே பாடல்களை அழைத்த கையை நான் கொடுத்துக்கிறோம். Thank you.
நன்றி உரையை ஆற்றுவதற்காக ரெவரண்ட் டாக்டர் வி அமலிங்கத்தை நாங்கள் அன்போடு கரையில் தட்டி வரவேற்போம். அவர்களுடைய வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த வேளைக்காக நான் செலுத்துகிறேன். இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வாழ்த்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல வருஷங்களாக அவரை எனக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட காரியம், இந்த நிலைமையிலும் எங்கு சந்தித்தாலும் அவர் உடனடியாக ரோட் என்றால் பரவாயில்லை உடனே நின்று அவர் எனக்கு வாழ்த்து சொல்லி அவர் செல்வார். அது மாத்திரமல்லாமல் சேவை செய்வதிலே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே பல வருஷங்களாக அவரிடத்திலே மிகுந்த நல்ல காரியங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் மறைக்க முடியாத ஒரு காரியம், அதை சொல்லி நான் வாழ்க்கை விரும்புகிறேன். நாங்கள் பல வருஷத்துக்கு முன்பதாக வன்னியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் சிறிய பிள்ளைகளும் நாங்களும் அங்கே வன்னிக்குள்ளே சென்ற பொழுது அந்த பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது. திருப்பி நாங்கள் பவனியாக்குள்ளாலே வர முடியாத அளவுக்கு அங்கே தடை பண்ணி இருந்தார்கள். எனவே நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து நாங்கள் மன்னாருக்கு வந்து மன்னாரிலே தவம் இருந்து காசு எடுத்து தான் நாங்கள் திருப்பி அங்காலே